வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்த என்சிசி ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அப்டேட் பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கல் இந்த செல்ல வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருக்க முடியும்? ஆப்ஷன்ஸ்ல என்ன மாதிரியான பொசிஷன்ஸை பில்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருந்தது 212 இருந்து 196 வரைக்குமே ப்ரைஸ் ட்ராவல் ஆகும், கீழே டவுன் சைட் ஃப்ளோவில் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்கிறோம். இப்போ இந்த 196 கிட்டேருந்து நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. பைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, செல்லுக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் அதை நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஃபண்டமெண்டலில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும், ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்சிசி ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக். இப்போ பாருங்கள், இந்த 170 கிட்டேருந்து வந்து புல் பேக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட ஃப்ளோ இப்போது இங்கேருந்து சடனாக ரிவர்சல் ஆகி பைக் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக சைட்வேஸாக ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிருக்கு. இந்த சேனல் பேட்டர்னோட விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த எட்ஜ் வரும்போது புல் பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலோட இந்த ஸ்டார்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் மூவ் ஆன் ஆக சான்ஸ் இருக்குது. எகெயின் இங்கே பாருங்கள், இப்போ இதே சான்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு மேனிப்புலேட் பண்ணி இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் கீழே க்ளோஸ், அதுக்கு கீழே இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குங்கும் போது உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. அப்போது இந்த சேனல் இது வரைக்கும் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரைஸோட ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் தான் இருக்குது. அப்போ இந்த 196 வரைக்குமே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரியான ஒரு மொமெண்டம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இங்கேருந்து புல் பேக் பை எகெயின் 196லேருந்து 210 வரைக்குமே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் இப்போ வந்துட்டுருக்க ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே கீழே கட் ஆகி இப்போ இந்த எட்ஜ் லைனை டெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா இப்படி கீழே ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மறுபடியுமே இன்னும் நம்ம வந்து லோஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசெண்டில் 170 கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது வந்து டெக்னிக்கல் அனலைசஸ். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வரும்போது நம்ம ஈக்விட்டியில் பை பண்ணலாம். டேரெக்டாக போய் கேஷில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ 196 நம்மக்கிட்ட ஒரு 20,000 இருக்குன்னா ஒரு 100 குவான்டிட்டி நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம். மறுபடி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ஒரு 210 ரூபா 220 ரூபா போகும்போது ஒரு 2-3% இருக்குது அப்படின்னா நம்ம புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா லாங் ரன்னா ஏதாவது ஹை டார்கெட் பண்ணி இப்போ மேபி இங்கேருந்து இப்படி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா 240 வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ டெக்னிக்கலி நெக்ஸ்ட் லெவல் பார்த்துட்டு நம்ம ஹோல்ட் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈக்விட்டியில். இப்போ இந்த செல்லை எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கணும், இல்லை எகெயின் மார்க்கெட் கட்டாக இன்னும் செல் கண்டினியூ ஆக போகுதுன்னா இது எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். என்சிசி ஸ்டாக் வந்து F&Oவில் இருக்குது. இப்போ இந்த செல்லை வந்து ஈக்விட்டி இல்லாமல் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மார்ஜின் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50K இருந்தால் இந்த பொசிஷனை பில்டு பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா இப்போ மார்க்கெட் 212 இந்த லெவலில் இருக்கும் போது 210 புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருக்கணும். இப்போ நான் 215 எடுத்திருக்கேன். இப்போ மார்க்கெட் அதுக்கு கீழே இருக்குங்கிறங்காட்டி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ 210 பொசிஷனை வந்து நான் பை பண்ணியிருக்கேன். 8.6 பை பண்ணியிருக்கேன். உடனே நான் ஹெட்ஜிங்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 205 அதுக்கு கீழே உள்ள ஸ்ட்ரைக், ஓகேங்களா, 5.9க்கு வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு 6,200, லாஸ் அப்படின்னா 7,200. கிட்டத்தட்ட ஒரு 1:1 ரேஷியோ. அதுக்கு மேலே ஒரு 1000 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா ரிஸ்க் இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஃப்ளோவில் இருக்குது. இப்போ இது நான் அக்டோபர் மந்தில் பண்ணியிருக்கேன். ஏன்னா செப்டம்பர் எக்ஸ்பைரிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு அக்டோபரில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு 7,000 ரூபா ரிஸ்க் வைக்கிறோம். இப்போ இந்த ஸ்டாக் இப்போ நம்மளுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்க கீழே தான் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 196 வரைக்குமே இருக்குது சான்சஸ். அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல பில்டு பண்ணியிருந்தோமா இப்போ நல்லா ப்ராஃபிட். இனிமேல் நீங்கள் பில்டு பண்ண போகிறீங்கன்னா இன்னும் ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ கேல்குலேட் பண்ணி பண்ணணும். இப்போ இதே மாதிரியான பொசிஷன்ஸ் இனி வேறு ஆப்ஷன்ஸ் வேறு ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த புட் ஸ்ப்ரெட்டு வந்து சேஃபாக ஒரு பை அண்ட் ஒரு செல் இதோட பண்ணுங்கள். நேக்கட் பை இப்போ கீழே தான் போகுது. ஸோ ஓகே, நமக்கு 20 பாயிண்ட் இருக்குது, நம்ம நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது நேக்கட்டாக பை பண்ணி வைக்காதீங்க. அது ஹெவி லாஸ் ஆகும். ஏன்னா லாட் சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசு. ஓகேங்களா? அப்போ அந்த லாட் சைஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ நேக்கட்டாக பை பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கான ரிஸ்க் ரேஷியோ 23,000 வரைக்கும். ஒரு ட்ரேடுக்கு 23,000 ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது சரியாக வராது. கேல்குலேட்டிவாக நம்ம கம்மியாக எடுத்தோன்னா தான் நிறையா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து புட் ஸ்ப்ரெட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இந்த செல்லில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னா PE ரேஷியோ.
இப்போ PE ரேஷியோ வந்து ஒரு 20க்குள்ளே இருக்குது. எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரம் நல்ல கம்பெனிஸ். ஏன்னா இப்போ நமக்கு வந்து என்னென்னா ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது ப்ராஃபிட்டபுளாக அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த PE ரேஷியோவை கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் பார்க்கலாம். டிவிடெண்ட் ஒரு பக்கம் வந்து ஒரு கம்பெனிஸ் கொடுக்கும், நிறைய கம்பெனிஸ் கொடுக்காது. இப்போ இது கொடுக்கலனாலும் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு லாஸஸ் கிடையாது. ஏன்னா ஈக்விட்டியில் அந்த ப்ராஃபிட் வந்து அது டேலி ஆயிரும். நெக்ஸ்ட்டு கடன் இருக்கா இல்லையா, ப்ரமோட்டர் ஹோல்டிங், ROC, ROE, இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு நல்லா டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் PE ரேஷியோ நல்லாயிருக்கு, இங்கே ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நெகட்டிவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது, நம்ம அதையுமே வந்து கன்சிடர் பண்ணணும். என்ன செக்டாருக்குள்ளே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே வருது. இப்போ இங்கே இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது கண்டினியூஸாக ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ப்ராஃபிட்டும் கிராஜுவலாக க்ரோ ஆகிருக்கு. இப்போது இயர் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் ஃபண்ட்ஸ், கையில் வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இருக்கா அப்படின்னா அதுவும் கிராஜுவலாக வந்து இருக்குது. அப்போ இந்த ரிசர்வ் ஃபண்ட்ஸ் இருக்கும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கும் போது ஃப்ளக்சுவலாக பண்ணலாம் அப்படிங்கிறத அர்த்தம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ரிசர்வ் ஃபண்ட்ஸ் இருக்கா, நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ இருக்கா அப்படிங்கிற இந்த மாதிரியான பேசிக்கான சின்ன விஷயங்கள் எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸில் பார்க்கலாம். நம்ம சில ஸ்டாக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் லெவல்ஸ் நல்லா கிடைக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் சப்போர்ட் ஆகாது. மெயினாக ஃபண்டமெண்டல்ஸில் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸை சூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதிரி ROC, PE ரேஷியோலலாம் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறோன்னா, லாங் டேர்மாக இருக்குன்னா இதிலலாம் எந்த காம்ப்ரமைஸஸ் இல்லை. ஓரளவுக்கு வேல்யூஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும்போது மட்டும்தான் வேல்யூ இன்வெஸ்டிங்காக போகணும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்டுக்குள்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு கேல்குலேட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்டாக் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங்க்கு ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணலாம். இப்போ இதுக்கே நம்மளுக்கு இங்கே பை செட்டப் கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் பை பண்ணுறோன்னா ஆப்போசிட்டில் சப்போஸ் இறங்குச்சு அப்படின்னா இதே புட் ஸ்ப்ரெட் பண்ணி ஹெட்ஜிங் பண்ணிக்கணும் ஸ்டாக்குக்கு. அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை வந்து இன்னும் நிறையா பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.